இங்கே வருதுடா சவுண்டு. யாரா இங்கே அந்த ரோட்டில் வர விட்டு பேக்ல இருக்கு. அக்கா பத்தியா ஒரு முக்கு முக்கிய வேண்டியது. தம்பி வெரி குட் வெரி குட். அவ்வளோதான். அப்பா பொறுமையா விட்டுப்பா. இன்னும் மொட்டை ஓட்டெல்லாம் போட்டு வைக்கிறீங்க. ஏய் அப்படிதான் குழந்தைங்கன்னா இவ்வளோ தூரம் உட்காந்துருக்கு பெரிய விஷயம். நீ இப்படியே விட்டுலாமா? நல்லா இருக்குது. சரிப்பா. திருப்பிட்டு தவறு வந்துட போற. யாருக்கு நீச்சலும் தெரியாது. இல்ல எங்க உயிர் பாதிப்பு நான் விட்டுருவோம். மாமா பாருங்க எல்லாம் ஒரே குரூப்ல மாமா இங்க பாரு மாமா என்ன தண்ணியா? மாமா தண்ணி வேணும்டா. எல்லாம் கொஞ்சம் ஒரே இடமா நில்லுங்க. வந்து இங்க வந்து மாமா கூட எல்லாம் இருந்தாங்க ஒரே சைடுல நில்லுங்க. அப்புறம் திரும்பி பார்க்காது. எல்லாரும் திரும்பி பார்க்காம உங்களை பார்க்கும். ஆமா டக்குன்னு திரும்பி வாங்க கனிமா தோ गाड़ी இருக்கு இந்த போஸ்ட் தான். அதுல இறங்கி ஏறிட்டாங்க. எதுல இல்லையா? இது ஆழம். நடுவில் மட்டும் விட்டுருந்தோம். திருப்பதி விட்டுக்கிறேன் வேண்டினு கம்முனு அவ்வளோதான். நாங்கள் பார்க்கணும்ல உன்னை. இந்த அப்படி எடு. ஆன்ல தான் இருக்கு. அப்படியே கண்டினியூ பண்ணு. ஏதோ பண்ணுறாங்க. நல்லா பண்ணுறாங்க. சைலண்டாக இருக்கு. அவன்கிட்ட சைலண்டாக இருக்கும். அந்த பக்கம் நிற்காது. இந்தாவே நீ டிப்பிங் அடிச்சு பார்த்தியா? நீ போய் ஓ அதார டீசெண்டாக காட்டுறாரு. மாமா பட்ட போட்டு யாரும் கொடுக்கூடாது. சைடில் எல்லாம் அந்த பக்கம் வந்துடுங்க. இல்லை திரும்பி ஓகே இப்போ வந்துருங்க எல்லாருமே. இந்த பக்கம் போ. இந்த பக்கம் போ. குதிச்சா அப்படியே வழி விடுறா. அந்த பக்கம் வந்து போட்டது தெரிஞ்சிருக்கு. வீடியோ எடுக்க தெரியும். அதனால தான் நான் போட்டு சரி இங்கே தான் இருக்கேன். பாட்டு ஒன்று பாடுவேன். பாட வேண்டியதானே? டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட போறான். ஆத்தா நீ சிரிக்காதா? இல்லைடா அழுது இல்லை ஷூ வச்சுவானே. குழந்தைய கொண்டு அப்புறம் வேப்பில் அடிக்க வேண்டியதாக இருக்கும். கம்முனு நிறைய பாடு அசல் பாட்டு கேட்டு தூங்குறானா? அந்த பாட்டு பிடிக்கிறான் அவனுக்கு. அதாவது தூங்கிடுறான். சொல்லு லைட்டாக தள்ளுறா. எப்படி காயிறான் செஞ்சிச்சு அவ்வளோதான். கொஞ்சம் எங்கள் மாமா பையன் இப்போ இருக்காங்களே அவன் முடிக்க தொட்டவொடனே அது வர ஆரம்பிச்சிட்டான்.
பெரிய மாமா நீங்கள் மட்டும் ரேஸ் பட்டால நீங்கள் தான் கற்றுனீங்க. ரெண்டுக்கு மட்டும் வச்சு கொடுத்து எங்கே தான் தெரியும் என்ன நடந்ததுன்னு. பாரு உங்களோட சின்ன குழந்தை எப்படி இருக்கு பாரு. நீ ஏதோ கிடப்பா வளர்ந்துக்கிட்டு அழுவுனீங்க. நாளைக்கு என்ன செய்கிறாங்கன்னு தெரியல. இவங்க 2 பேருக்கும் தண்ணி ஆடெலாம் வெட்டி அவங்க தாத்தா உரிப்பாரு. ஒரே வெட்டிலாம் வெட்டி அவரே க்ளீன் பண்ணி பண்ணிட்டு ஓ ஓ சரி இப்போ நம்ம இதாக தெரியும். ஏய் சாமி பிளேட் எடுங்க. நல்லா ஃபோக்கஸ் பண்ணி கொஞ்சம் லாங்கில் வச்சுடு பாப்பாவை. நீ எடுக்க வேணாம் வர அக்கா மாதிரி தெரியல அது.